பாதி அன்பு பேர் மத்த குரூப்ல போய் வந்துச்சு. உட்கார்ந்து இருக்காங்களாண்டா. அன்பு வந்துட்டேன் மிஸ். அன்பு நீர் ஒரு புத்திஜீவி என்று நான் இவ்வளவு காலம் நினைத்துக் கொண்டிருந்தேன். அன்பு ஏன் வளமே அவங்க அன்புக்கு வர பிரச்சனை வளமே அன்புக்கு வர பிரச்சனை இதுதான். என்ன எல்லாம் 28ஆம் பேஜுக்கு போய் இவ்வளவு நேரம் குந்திட்டு இருந்துட்டு தான் வந்தோம். 7 பேர் வந்திருந்தாங்க மேம். இந்த தனஜட்ட வேல மிஸ் 10 பேர் அங்க இருந்தாங்க. நானும் அங்க இருந்து நானும் அங்க இருந்தேன் மேம். அதான் அதான் பண்ணேன். சோபனாமா சோபனா அக்கா சோபனா நீங்க நான் என்ன சொன்னேன், நாளைக்கு லெசன் தொடங்க போது புது கோர்ஸுக்கான லெசன் உங்களுக்கு வரும்னு சொன்னேன். அப்ப அதுல எங்களுக்குரிய வீடு எதுன்னு தெரியாம எந்த வீடு திறந்திருந்தாலும் ஓடி போய் உட்கார்ந்து கொள்றதா? சோபனா அந்த வீட்டுல முத்துவேல் இருக்காரான்னு பாக்கணும். முத்துவேல் தேடி தெரிவேர். எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் நீங்க நிப்பீங்க மிஸ். அந்த நம்பிக்கையில நுழையிறதுதான் பரவாயில்ல. ஆனா அந்தந்த நேரத்துல அந்தந்த வீட்டுல இருப்பேன். 8 மணிக்கு இங்க இருப்பேன், 10 மணிக்கு அங்க போவேன். இன்னைக்கு நான் அங்க இல்ல. புது இப்ப லிங்க் வர நேரம் யூ ஹேவ் டு கன்சிடர் அபவுட் தி டைம் பாருங்க. 6 மணி லிங்கா, 8 மணி லிங்கா, 10 மணி லிங்கா. இப்ப இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் போகுதானே, இப்ப அட்வான்ஸ் கோர்ஸ் போகுதானே சிவகாமி, அது முடிஞ்சதுக்கு பிறகு அதுலயே ஒரு பேசிக்க தொடங்கிடுவோம். அப்ப அந்த பேசிக்க தொடங்கின பிறகு 3 லிங்க் வரும் உங்களுக்கு. அப்ப என்ன செய்வீங்க? 3 வீட்லயே நான் அப்பவும் சொல்றேன் 27 பேட்ச் ஆன் பண்ணுங்கன்னுட்டு. இல்ல நான் சரியா தான் ஆன் பண்ணி விட்டு பாத்துட்டு இருந்தேன். 7 பேர் தான் உள்ள நிக்கிறாங்க. Danushan, you have to look at the time. அடே டைம் பார்க்கணும்டா. அன்பு ஒண்ணா இருக்கனாலதான் மிஸ் பேசிட்டு இருந்தோம். இனிமே டைம் பார்த்துட்டு அம்மாக்கு லவ் பண்ணி கொடுக்கணும். சரியா தனுஜன்? ஓகே மேம். அன்பு ஒன்றுதான் அன்பு ஒன்றுதான் மாறாதது. அதுல பெஸ்ட் அன்பு ஒண்ணா தான் இருந்தாரு. அதுதான் போய் அதுல அன்பு ஒண்ணா இருக்கனால போய் இருந்தோம். அப்படித்தானேடா, ஏபில இருந்து தானே வரும் அன்பு தானே. அங்க வருது. ஓகே, நாங்க ப்ரோனவுன்ஸ் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. என்ன அன்பு? என்னடா சொல்றாமே? அந்த சீன்ல ஹோலியா ஹைலைட் சொல்றது ஹோலி கூடுறது. எதுக்கு எப்படி கோழி வளர்த்திருப்பாங்க. கோழி வளர்ப்பு பண்ணு மைக் பண்ணு கோழி வளர்ப்பு பண்ணு. வேணாண்டா வேணாம். அன்பு என்ன இவன் பைத்தியம். அன்பு நீங்க சொல்லுங்க அன்பு. அன்பு உங்களோட கனெக்ஷன் வந்து கிளியர் இல்ல. சோ ஐ கான்ட் ஹியர் யூ அன்பு. இப்ப சொல்லுங்க பாப்போம், ஏன் அங்க போனீங்க? என்னடா சொல்லவா? நக்குலா வந்திருக்கிறாவா? நக்குலா வந்து எல்லாரும் பாட முடியுங்கடா. திருவள்ளுவரா? இந்த நாட்டுக்கு நல்லது சொல்றதுக்கு திருவள்ளுவரான்னு கேட்டேன். வாசுகிதாசன் திருவள்ளுவரா இருக்க வேண்டியவர். அவரே அறிவழகனா மாறின பிறகு நீங்க எங்க போயிட்டுடா திருவள்ளுவரை தேடுவீங்க? அதான் வாசுகிட ஹஸ்பனே அறிவழகனா மாறினதுக்கு பிறகு திருவள்ளுவர் எங்க போய் தேடுறது? தேடையல. திருவள்ளுவராக 2 அடிதான் சொன்னேன். அடுத்த வீட்டுக்கு முத்துவேல தேடி இருப்பாரா? தெரிஞ்ச எவ்வளவு கஷ்டப்படுவார், மனசு வேதனைப்படுவார் தானே. அந்த புள்ள பாவம் மிஸ். அந்த அவங்க வந்து பலியாடு
பிலிப்ஸியா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னும் வரல. வந்தாச்சு வந்தாச்சு. அவங்க திரும்ப இல்ல இது லண்டன்ல வர சொல்லி சொன்னேன், வரல. அவங்களுக்கு ஏதோ ஒர்க் முடிஞ்சு வர டைம் ஆகுமா அப்படியே சொன்னாங்க. இவனுக்கு எல்லாம் தெரியுது. சொன்ன மிஸ் எனக்கு இதானே பொழப்பு. அப்படி இல்ல ப்ரோ, சொன்னேன் கிளாஸுக்கு வாங்க, ஒரு நாளும் வரல தானே அந்த மாதிரி சொன்னேன். அந்த இடத்த ஸ்கிரீன்ஷாட்ல என்ன கிரீன் ஷாட்டா? ஆமா மிஸ், கிரீன் ஷாட். மிஸ் மதுராஞ்சினியும் இந்த கிளாஸுக்கு கூப்பிடுவோம் மிஸ். இருக்கிறாங்க வரும் வரும். அது நீங்க ஒண்ணும் கூப்பிட தேவையில்ல, அதே தானே வரும். கொஞ்சம் சாப்பிட்டேன் மிஸ் வந்துட்டேன் அப்படின்னு வரும். அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை வந்து கேட்டுட்டு இருக்கு இப்ப. ரைட், ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு தலைப்பு போடுங்க. Pronouns. Hello, Miss. Excuse me. Yes. Good evening, Miss. Hi, Nahula. Miss. Hi. Amuda. Yes, Amuda. Nahula, Miss. Nahula. Sorry. Nagula. How are you, Nagula? Sorry for the disturbance. கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். ஒரு 2-3 நாள் கொழும்புக்கு போய் வந்ததால கிளாஸ்ல ஜாயின் பண்ணிடலாம போயிட்டது. Okay, Mani. என்ன மிஸ்? Were you able to listen this Okay. It's okay. No problem. I understand. Okay. நீங்க இல்ல நகுலா கேட்டீங்களா? மிஸ். ஃபுல்லா கேட்டுக்கொண்டே இருக்கீங்களா இந்த நாளும்? கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களுக்காக நான் திரும்ப சிலதுகளை சொல்றேன். மிஸ் தெரியும். நான் அதான் எனக்கு அன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியால கால் பண்ணான் பகல் டைம். அது நீங்க ஆன்சர் பண்ணீங்க. ஐயோ, எத்தனை மணிக்கு? சாரியா நகுலா, என்ன உங்க நம்பர் சொல்லுங்க, நான் வந்து நோட் பண்ணி இருக்கேன். ஐயோ மை காட், நான் ஆன்சர் பண்ணேன். Not 77926. Wait. Not மிஸ் மிஸ் நான் அனுப்பினேன் உங்களுக்கு. Not 77928 926 4386. 4386. நான் இத சேவ் பண்றேன் நகுலா. I'm so sorry நகுலா, நான் இத It's okay miss. Okay, no problem. நகுலா சொல்லுங்க. நகுலா, என்ன தெரியுமா? நான் பாசுகி யுனிவர்சிட்டி பேட்ச்மேட். வெத்தில வச்சு மேரேஜ் போடுவாங்களே அவங்க. மிஸ் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ். என்ன சப்ஜெக்ட்? என்ன லிங்குஸ்டிக்கா செய்றீங்க? எஸ் நான் வச்சிருக்கீங்க. ஓகே. இது நகுலா மிஸ், எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் டவுட். ஆமா, எங்க வர்க் பண்றீங்க நீங்க? நான் இப்ப இண்டஸ்ட்ரியல். நான் மிஸ்ஸுக்கு சொன்னேன் நீங்க என்ன ஃப்ரெண்ட் அண்ட். சொன்னா சரி நிப்பாட்டுங்க போ. நான் கிளாஸ் கண்டினியூ பண்றேன். நான் அதான் மெசேஜ் கேட்க போறோம். நீங்க நகுலா மிஸ் கொஞ்சம் இருங்க. நகுலா மிஸ் சொல்லுங்க. என்ன நீங்க அந்த ரெக்கார்டிங் கேட்கிற டைம்ல இந்த சமூக சேவை சம்பந்தமா அந்த நாட்டின் பத்து சம்பந்தமா இடையில 3 பேர் கதைப்பாங்களே, அது உங்களுக்கு இருக்காரு? சாரி, விளங்கல. நீங்க ரெக்கார்டிங் கேட்கிற டைம்ல அந்த இடையில 2-3 பேர் கலைக்கிறவங்க தானே, அது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா உங்களுக்கு? இல்ல இவர் கேக்குறாரு நகுலா, இவர் கேக்குறாரு அந்த நீங்க கிளாஸ் ரெக்கார்டிங் கேக்குற நேரம் 3 பேர் அத குழப்பி கொண்டிருப்பாங்களே, அது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கான்னு கேக்குறாரு. இல்ல அது அவங்களோட புரியுது. அது எல்லாம் ஓகே. சொல்லுங்க மிஸ், நீங்க ஆரஞ்சு சொல்லுங்க மிஸ். தூக்குறோம், நாங்கள தூக்குறோம், கட்டணம் தூக்குறோம். இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீங்க பேரை மட்டும் சொல்லுங்க. சேத்துலயும் அடி வாங்கியாச்சு. பேரை மட்டும் சொல்லுங்க மிஸ், உங்களுக்கு பாதுகாப்புக்கு நாங்க. அது வடிவேலு அவன் தான்.
அவன்தான்க்கா நீ. நகுலா, அந்த குழப்புறது அவன் 3 பேரும் இதுகள் தான். இந்த பேய் 3 தான் குழப்புறது. சரியா? நீங்க இல்ல கணக்கெடுக்காதீங்க. சரி அவிகள் அப்படி தான் சரி. அப்படி ஆனா அப்படி இந்த எல்லாம் இந்த ஒண்ணும் இல்ல. கிளாஸ்ல ஓகே ஓகே அது ஒண்ணும் நாங்க பிரச்சனை இல்ல. சரியான சைலண்ட். நான் மைக் ஆன் பண்றேன் என்னன்னா வெளி அவுட் சவுண்டுகள் இப்ப எல்லாம் இந்த குவார்டர்ஸ்க்கு முன்னால ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க பெரிய ஃபங்க்ஷன் நடந்து பாட்டு சத்தம் எல்லாம் வருது. அப்ப இப்படியானதால நான் அதனாலதான் மைக் ஆன் பண்றேன், இல்ல டிஸ்டர்பன்ஸா இருக்குமெண்டு. ஓகே ஓகே ஓகே. ஆஹா நீங்க முடிஞ்சா கேட்க மைக் ஆன் பண்ணி கோப்பா கேளு. பேசுங்க. ம். நீங்க சரி இல்ல மிஸ், ஓகே நாங்க நான் தேடிட்டு உங்களோட இருப்போம். டைம் ஓகே மிஸ், நான் ஓகேடா. அதான் ஓகே ஜாயின் பண்ணி. நகுலா. நகுலா, I'll call ஓகே you. Now I have your ஓகே number. I'll call you. Okay, நான் கால் ஓகே பண்றேன். ஓகே ஓகே மிஸ், தேங்க்யூ. Okay, Nagula. Thank you so much. ஓகே ஓகே பை. யாரு லிங்குஸ்டிக்ஸ் என்னது? வாசுகேக்காவா? நானுங்களா? எஸ் எஸ். அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, மைக் ஒரு ஒன். கிளியர் பண்ணுவீங்களா? நாங்க பிறகு கதைப்போம் கிளாஸ் இல்லாம. ஓகே, அதான் பிறகுதான் இப்ப யாராவது கேட்பாங்களா? மைக் ஒன். அப்ப குழப்பறேன்னு வர சொல்லிட்டாங்க, நாங்க Yes. சைலண்டா இருப்போம். படிப்பு 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 சில பேர் நல்லா படிக்கிறாங்க. மைக் ஒன். எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அசைன்மெண்ட் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து அசைன்மெண்ட்ஸ் ஆகுது. நான் வேற கேம்பஸ் இலங்கை அப்போ கேம்பஸ்ல சுவி வர கேம்பஸ். எனக்கு நிறைய அசைன்மெண்ட். நான் வேற தமிழ் தூய தமிழ் பேசுற கேம்பஸ்ல இருக்கிறேன். முடிக்கிறீங்களா? தேவையில்லாம கதைச்சு 40 நிமிஷம் தான் நீங்க படிக்க. இல்ல இன்றைக்கு கண்டன் வந்து கொஞ்சம் குறைய சொன்னாங்க. ஆனா இதுதான் முக்கியமான கண்டன். 40 நிமிஷம். நோட் பண்ணுங்கடா. ப்ரோனவுன்ஸ். ரைட், ப்ரோனவுன்ஸ். எடுத்துடுங்க. எனக்கு கண்ணும் தெரியுது. உங்களோட கத்தி கத்தி எனக்கு தொண்டையும் போச்சு. உங்களை எல்லாம் பார்த்து எனக்கு கண்ணும் போச்சு. கண்ணாடி போடுங்க மிஸ். போட்டீங்க. கண்ணாடி தூக்கி போடுவோம். ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா பிரதி பெயர். தமிழ்ல சொல்லுவோம் பிரதி பெயர். பிரதி பெயர் அல்லது சுட்டு பெயர். பிரதி பெயர் அல்லது சுட்டு பெயர். ப்ரோனவுன்ஸ் என்றால் பிரதி பெயர் அல்லது சுட்டு பெயர். ப்ரோனவுனை நாங்க எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னால், நவுனுக்கு பதிலாக பெயர் சொல்லுக்கு, நவுன் என்றால் பெயர் சொல், அந்த பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்துறது தான் ப்ரோனவுன். நவுனுக்கு பதிலாக, பெயர் சொல்லுக்கு பதிலாக நாங்க சில சுட்டு பெயர்களை பயன்படுத்தும். அவைகள் தான் ப்ரோனவுன். இப்ப நவுன் என்றால் பெயர் சொல் அப்படின்னு எழுதுங்க. நவுன் என்றால் பெயர் சொல். இந்த ப்ரோனவுன் வந்து நவுனை பிரதியீடு செய்கிறது. எக்ஸாம்பிள் எழுதுங்க பாருங்க. எக்ஸாம்பிள். பாருங்க, சீதா இஸ் மை ஃப்ரெண்ட். Sita is my friend. Sita is my neighbor. Sita is my friend. Sita is my neighbor. Sita is very close to me. Very close to me. I like Sita very much. Sita is my friend. பாருங்க, Sita is my friend. Sita is my neighbor.
Sita is very close to me. I like Sita very much. அப்ப சீதா 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 சீதான்னு அந்த சீதாவுக்கே வேணான்னு போற அளவுக்கு நாங்க அவளுடைய பேரை வந்து திரும்ப 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 யூஸ் பண்றோம். ரைட்? அப்ப நாங்க அப்படி செய்யாம இது இன்னொரு முறையில எழுதுனா எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா பாருங்க. சீதா இஸ் மை ஃப்ரெண்ட். சீதா இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரே ஒரு முறை சொல்லிட்டு அதுக்கு பிறகு she is my neighbor. Neighbor na என்ன? What is neighbor? What is the meaning of பக்கத்து வீட்டுக்காரர் மிஸ். பக்கத்து வீட்டுக்காரர். Neighbor. Neighbor அல்ல, neighbor. Neighbor. You have to pronounce it like neighbor. Neighbor. இந்த R வந்து silent. இத நாங்க வந்து neighbor அப்படி சொல்றோம். Neighbor. அப்ப Sita is my friend. She is my neighbor. She is very close to me. She is very close to me. I like her. I like her very much. அப்ப சீதா அப்படின்னு ஒரே ஒரு தரம் சொல்லிட்டு சீதா அப்படின்னு ஒரே ஒருக்கா சொல்லிட்டு அதுக்கு பிறகு சீதா என்னுடைய நண்பி, அவள் என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார பெண், அவள் எனக்கு மிகவும் நெருக்கமானவள், எனக்கு அவளை மிகவும் பிடிக்கும். அப்ப சீதான்னு ஒரே ஒருத்தருக்கா சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த சீதாவை குறிப்பிடுறதுக்கு சீதாவை பிரதியீடு செய்யறதுக்கு நாங்க பயன்படுத்துறோம் she, her. இந்த ரெண்டையும் நாங்க பயன்படுத்துறோம். அந்த சீதாவுக்காக பிரதி பெயராக அவள், அவளை அப்படின்னு பயன்படுத்துறோம் பாருங்க. அவைகள் தான் ப்ரோனவுன். அந்த சீதாவை பிரதியீடு செய்யும் இந்த she, her. இவைகள் ரெண்டும் தான் ப்ரோனவுன். ஓகே, அப்ப அதான் ப்ரோனவுன்னு சொல்றது. ஒரு பெயருக்கு பதிலாக நாங்க பயன்படுத்த போற அவன், அவள், அது, அவை, அவைகள், அதுகள் தான், அது எல்லாமே ப்ரோனவுன். அப்ப அடுத்த தலைப்பு போடுங்க, பர்சனல் ப்ரோனவுன் போடுங்க. பர்சனல் ப்ரோனவுன். பர்சனல் ப்ரோனவுனுக்கு கீழே எழுதுங்க. ப்ரோனவுன்ல நிறைய வகைகள் இருக்கு. ஆனா நாங்க இந்த பேசிக் கோர்ஸ்ன்றதுனால பர்சனல் ப்ரோனவுனை மட்டும் தான் படிப்போம். நிறைய ப்ரோனவுன்கள் எல்லாம் இருக்கு. பர்சனல் ப்ரோனவுன், டெமோன்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன், இன்டெஃபினிட் ப்ரோனவுன், இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன், ரிலேட்டிவ் ப்ரோனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், எம்பசைசிங் ப்ரோனவுன், இதெல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் நாங்க எங்க படிப்போம் அப்படின்னு கேட்டா அட்வான்ஸ் கோர்ஸ்ல படிக்க போறோம். இந்த டிஸ்ட்ரிபியூட் ப்ரோனவுன், ஐடென்டிஃபைட் ப்ரோனவுன், இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன், ரிலேட்டிவ் ப்ரோனவுன், இதெல்லாம் நாங்க அங்கதான் படிப்போம். ஒன்றொன்றும் அங்க இருக்கு. இது பர்சனல் ப்ரோனவுனை மட்டும் நாங்க இங்க படிக்க போறோம். இந்த ப்ரோனவுன், பர்சனல் ப்ரோனவுனுக்கு கீழே எழுதுங்க. இட் டிபெண்ட்ஸ். It depends on the person. It depends on the person. அதாவது ஒரு நபரை சார்ந்து இந்த பர்சனல் ப்ரோனவுன் வந்து ஒரு நபரை சார்ந்து மாற்றம் அடையும். ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற மாதிரி, டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், ஒவ்வொரு நபருக்கும் ஏற்ற மாதிரி இந்த பர்சனல் ப்ரோனவுன் வந்து மாறுபடும். தமிழ்ல ஒவ்வொரு நபருக்கும் ஏற்ற மாதிரி இந்த பர்சனல் ப்ரோனவுன் ஆவது மாறுபடும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். அது என்ன பர்சன் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பர்சன்,
ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், அண்ட் தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அது என்ன ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்? அதாவது தமிழ்ல படிச்சிருக்கிறீங்களா? தன்மை முன்னிலை படர்க்கைன்னு படிச்சிருக்கீங்களாடா? ஆமா மிஸ். அதாவது சதீஷ் வந்திருக்கியாடா? படிச்சிருக்கீங்களா? தன்மை முன்னிலை படர்க்கைன்னு தமிழ்ல, தமிழ் இலக்கணத்துல. அதாவது தன்மை முன்னிலை படர்க்கை படிச்சிருக்கிறீங்களா? அவைகள் தான். ஃபர்ஸ்ட் பர்சன் என்றால் தன்மை, செகண்ட் பர்சன் என்றால் முன்னிலை, தேர்ட் பர்சன் என்றால் படர்க்கை. இவைகள் தான் ஒரு 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 எந்த நபரை, டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன், ஒரு நபருக்கு ஏற்றவாறு, ஒரு நபரை பொறுத்து, ஒரு நபரை சார்ந்து சார்ந்து, சரியான தமிழ், ஒரு நபரை சார்ந்து, டிபெண்ட்ஸ்ன்றது சார்ந்து, ஒரு நபரை சார்ந்து இந்த ப்ரோனவுன்கள் வந்து வித்தியாசப்பட போகுது. அப்ப தன்மை ஃபர்ஸ்ட் பர்சன்ல என்னெல்லாம் வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பர்சன்ல வரப்போகுது நான், ஐ, தன்மை ஐ, நான், மீ, நீ, ஐ, மீ, வி, நாங்கள், அஸ். இவைகள் ஐ, மீ, வி, அஸ் இதெல்லாம் தன்மையில வரப்போகுது. செகண்ட் பர்சன் முன்னிலையில வரப்போகுது யூ, யூ, யோ, யோஸ். முன்னிலையில யூ, யோ, யோஸ். இது யூ, யுவர், யுவர்ஸ்னாலும் சொல்றல. யூ, யோ, யோஸ். That is the way you have to pronounce yo, yours. யாரது? பவிஷ்காவா வந்திருக்கீங்க? Yes, miss. பவிஷ்கா. பவிஷ்கா நீங்க ப்ரொனவுன்ஸ்க்கு வர இல்லையா? நீங்க அதுல இருக்கிற நேரம்? ஆமா மிஸ். அதான் சுவாமிலாம இருந்தீங்க தானே? Yes, miss. தண்ணி சூட ஜெவிட கப்ல கொண்டா. அடுத்து தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன்ல வருது he, she, it. எதை கேட்டா எதை பேசினாலும் விளங்கிருதா? நான் முதல்ல தானே சொன்னேன். முடுவமா நாங்க விளங்காதுடா உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் விளங்காது. ரகசியமா சொல்ற எல்லாம் டக்குன்னு விளங்கிருது. அதான் கொஞ்சம் கேமரா வச்சிருக்காங்க, காட்டுங்க. ஸ்கிரீன்ஷாட்டோட வந்து இதான் கரெக்ட். பாருங்க, இந்த நகுலாக்காக திரும்ப சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஐ, வி, அஸ். செகண்ட் பர்சன் முன்னிலை, அதுல வந்து யூ, யோ, யோர்ஸ். தேர்ட் பர்சன் படர்க்கையில வருது ஹி, ஷி, இட், தே, ஹிம், ஹர், தெம், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ், their, theirs. படர்க்கையில he, she, it, they, him, her, them, his, hers, its, their, theirs. இவைகள் எல்லாம் தேர்ட் பர்சன்ல வரப்போகுது. எழுதிட்டீங்களா? மிஸ். இதெல்லாம் ஒழுங்கா படிங்க, இல்லாட்டி அட்வான்ஸ்ல வந்து கஷ்டப்படுவீங்க. அட்வான்ஸ்ல எச் வாங்குறாக்கள் திரும்ப வந்திருக்காங்க இங்க படிக்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முன்னகர் காடுங்க மிஸ். நீங்களும் போட போறீங்க.
கிரீன் ஷாட். மிஸ் அந்த ஸ்கிரீன்ஷாட் ஸ்பெல்லிங் கொஞ்சம் எழுதி காட்டுங்க. கிரீன் ஷாட் அவர் தானேடா கிரீன் ஷாட். எனக்கு மறந்து போயிருக்கு மிஸ். கிரீன் ஷாட் சொல்லி சொல்லி உண்மையான ஸ்கிரீன்ஷாட் மறந்துருதா? அவங்க மெயின் எழுதி ஷாட் கொடுத்தா அவங்களோட வாயால ஒருக்க சொல்ல சொல்லுங்க மிஸ். எழுதி சொல்லுங்க. அவ இல்லடா இங்க. அது நான் இவ்வளவு நாள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவே இல்ல, போய் சொல்லாதீங்க எல்லாரும். சிவகாமி அல்லது மதுராஜினி கிரீன் ஷாட் எடுக்கிறேன்னு. அதான் இது சொல்லுங்க மிஸ். சொல்லுங்க மிஸ். எங்களை டாக்டர் மதுராஜ் சரிதானே? இதை எடுத்துட்டீங்களா? ரைட். அடுத்த உதாரணம் எழுதுங்க. ஓகே மிஸ். ஓகே. ஏய் யார்டா மைக்ல ஊதுறது? போங்களேண்டா. That the teriyaki stuff. Thank you. Have you had your dinner? observe that. Yes. Not Have you had your dinner? Yes. Good boy. என்னது மிஸ்? Abdul is a good boy. குட் பாயா? எந்த மகன் அப்படி சொன்னா தாண்டா அவன்கிட்ட வேலை வாங்கலாம். கட்டி அவன் செய்ய மாட்டான். அவனுக்கு கம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்தாதான் அவன் வேலை செய்வான். அவனை மைக் 5 போலாம். அவனை மைக் 6 ஆக்கிடணும் அந்த இடத்துல. அப்பதான் சரி. நானும் சின்னல கொஞ்ச நாளைக்கு முதல்ல நம்பிட்டு இருந்தேன் மிஸ். ஒரு வயசுக்கு பிறகுதான் விளங்கிச்சு அம்மா என்னட்டு போய் சொல்லிதான் வேலை வாங்குறாங்க. விளங்கிச்சா? அவங்கள நல்ல பிள்ளை தங்கமே செல்லமே நல்லா வேலை செய்து தருவார் மிஸ். அப்படிதான் தருவாங்க. அப்படித்தான் ஏமாத்தி வேலை வாங்கணும். டபுள் இஸ் போட்டிருக்கீங்க மிஸ். 2 தடவை எஸ். ஓ 2 இஸ். டபுள் மிஸ் குழம்பிட்டு போறாங்க. செங்கடகல ஃபினான்ஸ் தானே ஆகுது. பைத்தியம் பிடிக்குது. எப்ப அங்க போய் சேர போறோம்னு தெரியல. செங்கடகல ஃபினான்ஸ் தானே ஆகுது. முதலாவது உதாரணம் பாருங்க. அப்துல் இஸ் a good boy. Abdul is a good boy. I like him very much. அப்துல் ஒரு நல்ல படியன். அவனை எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்துல் யாராவது இருக்கீங்களா இந்த கிளாஸ்ல அப்துல் அப்படின்னு? இல்லையா யாரும்? அப்துல் இஸ் a good boy. I like him very much. அப்ப இங்க ப்ரோனவுன் எதுன்னு கண்டுபிடிங்க. அப்துல் இஸ் a good boy. I like him very much. him என்று சொல்றதுதான் இந்த இடத்துல ப்ரோனவுன். எதை பிரதியீடு பண்ணுது? இந்த ஹிம் என்று சொல்ற ப்ரோனவுன் எதை பிரதியீடுது? அப்ப ஹிம் என்று சொல்றதுதான் ப்ரோனவுன். அப்துல் என்ற சுட்டு பேரை காட்டுது. ப்ரோனவுன் ரைட்டோ? அப்துல் அப்படின்னு சொல்றது ப்ரோனவுன். ஓகே. இந்த அப்துல் என்று சொல்றத பிரதியீடு பண்ற ஹிம் வந்து ப்ரோனவுன். அப்ப இந்த அப்துல் என்ன? வந்து இந்த இடத்துல ப்ராப்பர் நவுன். அப்துல் என்றது ப்ராப்பர் நவுன். அப்துல் அப்படின்றது ப்ராப்பர் நவுன். அதையாவது ஒரு பேரை சொன்னா அந்த இடத்துல அது எல்லாமே ப்ராப்பர் நவுன். சுவி அப்படின்னா ப்ராப்பர் நவுன். பீட்ட அப்படின்னா ப்ராப்பர் நவுன். அன்பு அப்படின்னா ப்ராப்பர் நவுன். திலுக்ஷன் அப்படின்னா ப்ராப்பர் நவுன். ரக்ஸலின்னா ப்ராப்பர் நவுன். மோகன் ராஜ்னா ப்ராப்பர் நவுன். விஜயகாந்த்னா ப்ராப்பர் நவுன். வேற யாரு பேர் சொல்ல? சோபனா. மதுராஜினின்றது ப்ராப்பர் நவுன். பவானின்றது ப்ராப்பர் நவுன். பேபி ஷார்மினின்றது ப்ராப்பர் நவுன். பவிஷ்கான்றது ப்ராப்பர் நவுன். நுஷா, நிரோமி எல்லாம் ப்ராப்பர் நவுன். விஜிதரன் எல்லாருமே ப்ராப்பர் நவுன். சுஜா, சுபாஷ் எல்லாம் பேர் எல்லாமே. யாரு? சுல்பிகா, ஷாரு, பவனி, ஜேடி. ஜேடி ஒரு கேடி.
அந்த இப்ப எழுத்துகள் போட்டிருக்காக்களோட பேரெல்லாம் தெரியாது. ஆகவே அவர் அந்த பேரை நான் ப்ரொனவுன் அடிக்கல. அது மிஸ் ஸ்ரீராம், அனிமல்ஸ் சிவகாம் பேர்ட்ஸ் எல்லாம் மிஸ் நான் எல்லாம். ஒண்ணு சொல்லுவா, என்ன எனக்கு எனக்கு கிளாஸ் வரும்போது உங்க அந்த ஞாபகம் மிஸ், எங்க இங்கிலீஷ் மிஸ் கொண்டாந்து உங்க கிட்ட படிக்க வைக்கணும். ஏண்டா அவங்க இவ்வளவு ஈஸியா இருக்கு மிஸ், அவங்கள பார்த்தாலே தூக்கம் வரும். என்ன பார்க்கல தூக்கம் வரலையாடா? இல்ல மிஸ், அவங்களால தான், இல்லாட்டி இங்கிலீஷ் இவ்வளவு ஈஸியா இருக்குது அவங்களால படிக்கவே இல்லை. டபிள்யூ ஓலவலையும் டபிள்யூ ஏலவலையும் டபிள்யூ. எந்த காலம் பிரதர் நீங்க அப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடா? இல்ல நான் வீட்டுல தான் இருக்கேன். ம் அது ஓகே. அது பரவாயில்ல, அவங்க இருக்கட்டும், நாங்க இங்க படிப்போம். இனி இப்பயாவது எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு கடவுள் சான்ஸ் கொடுத்தாரு தானே, அப்படிதானே? ஆமா மிஸ். எஸ், அதான் நாங்க யோசிக்கிறோம். காலம் சென்றாவது எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப அதை பயன்படுத்தணும் நாங்க தானே. இப்ப நீங்க நல்லா படிச்சுட்டு செய்யுங்க. நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சரியா படிச்சுட்டு போயிட்டுடா எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. ஓகே மிஸ். உங்களுக்கு தெரிஞ்சவைகளுக்கு பிள்ளையா நாங்க பேசுறாங்க அப்படின்னு நாங்க ஆர்டிகல்ஸ்ல எல்லாம் படிச்சோம். அதனால எங்க பிள்ளையா யூஸ் பண்றோம்னு அதெல்லாம் போய் நல்லா ஒழுங்கா எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. அது ஒரு சேவை தானே. அதனாலதான் உங்களுக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன். குட்டா. நோட்டெல்லாம் அழகா எழுதி படிங்க. அட்வான்ஸுக்கு போக்குள்ள இதெல்லாம் இன்னும் பிரயோசனமா இருக்கும். அட்வான்ஸ் கோர்ஸுக்கு போனேன்னா அந்த ப்ரோனவுனை நல்லா எழுதி படிங்க. இந்த அப்துல் அப்படின்றது ப்ராப்பர் நவுன். ஹிம்ன்றது he, him, his அதெல்லாம் ப்ரோனவுன். சரியா? அடுத்து பாரு, ரெண்டாவது Shamila is my friend. Shamila is my friend. I like her. அங்க என்ன இது? இங்க எது ப்ரோனவுன் சொல்லுங்க? her pronoun. எதுடைய ப்ரோனவுன்? ஷாமிலாவை தான் நாங்க ஹர்னு சொல்றோம். அப்ப ஷாமிலான்றது ப்ராப்பர் நவுன், இந்த ஹ அப்படின்னு சொல்றது ப்ரோனவுன். ஓகே, அடுத்து பாரு, மூன்றாவது, தேர்ட் ஒன். Ashoka was a great king. Ashoka was a great king. அசோக மன்னன் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாடா? அசோக சக்கரவர்த்தி தெரியும். Ashoka was a great king. King Ashoka. அவர் என்ன, அவர் வெற்றி பெற்ற போர் பேர் என்னடா? அவர் வரலாறு படிச்சாக்கள் சொல்லுங்க பாப்போம். அசோகன் மன்னன் வெற்றி பெற்ற ஒரு பிரபலியமான ஒரு போர் பேர் இருக்கு. என்னது அது? அடிச்சு கொள்ளாதீங்க. அவரே அடிச்சு கொண்டு போயிட்டாரு, நீங்க அடிச்சு கொள்ளாதீங்க. அவர் ஏதோ ஒரு விஜயம் ஒன்று மேற்கொண்டார். அது என்ன விஜயம் ஒன்று கேளுங்க. விஜயகாந்தா? விஜயகாந்த் நல்ல படிண்டா. ஒண்ணு சொல்ல நான் சத்தம் இல்லாம படிக்கிறான். வராட்டியும் ரெக்கார்டிங்ல ஒழுங்கா பாக்குறான். நீங்களும் இருக்கீங்களேடா பெருமா மாடுகள் மாதிரி. Ashoka was a great king. He fought a battle of Kalinga. அவர் கலிங்க போரை வெற்றி பெற்றார். இது ஃபவுட்னு வாசிக்காதீங்க. ஃபவுட் இல்ல, இது fought. You have to pronounce it as like fought. This is fought. F-O-U-G-H-T, fought. Ashoka was a great ஐயோ, நானே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இதுல இது வேற. இதுல இங்க இந்த Ashoka was a great king. He fought a battle of Kalinga. இங்க ப்ரோனவுன் எது?
he. என்ன பவிஷ்கா? he. பவிஷ்கா, இப்ப நீங்க வந்து ப்ரோனவுனுக்கு அங்க வரல. இங்க உங்களுக்கு புரியுதா? குட் குட் கேர்ள். இந்த சின்ன பிள்ளைக்கு புரியுது. அந்த ஹீன்றது எதை ரீப்ளேஸ் பண்ணுது? அசோகாவை. நல்ல ஃபிலிம் இருக்கு மிஸ் ஷாருக் கான் படம் அசோகான் அஜித் வில்லன். சாம்ராட் அசோகா. அந்த சாம்ராட் அசோகா அப்படின்னு ஒரு படம் வந்தது தானே? அதுல ஷாருக் கான், அஜித் குமார் எல்லாம் நடித்திருப்பார்கள். வரலாறா வந்ததுடா. உங்களுக்கு திரைப்படமா எடுத்தா மட்டும்தான் வருவீங்க. நஃபீலா, ஆயுதயா நஃபீலா பேசுனேன் விளங்கிச்சா? நீங்க எப்படி உடம்புக்கு பரவாயில்லையா? மருந்து குடிச்சீங்களா? குடிச்சேன்டா, குடிச்சேன். டைமுக்கு சாப்பிடுங்கப்பா. எஸ். தண்ணி கிளாஸ் வச்சுக்கிட்டே இருக்கீங்க கிட்ட? வச்சிருக்கேன் நஃபீலா. ஹியர் ஹியர். வைன் பாட்டில் வச்சிருக்காங்க. பாசமான ஸ்டூடண்ட். யா. எல்லாம் அப்படித்தான்டா. எல்லாரும் அப்படித்தான். எங்க பிடிச்சீங்க? இதெல்லாம் நாங்க கேட்ட ஒரு பதிலும் வராது. ஹார்பி ஃபுட் செட் இல்ல இல்ல செங்கடகல ஃபேன்ஸ்ல பிடிச்சீங்க கேக்குறீங்க. நான் உங்களுக்கு தனியா வாய்ஸ் போட்டு கேட்பேன். நேத்து ஒரு நாள் நெட் ஆஃப்ல இருந்துச்சா, நான் எனக்கு யோசினேன் என்னடா ஆச்சு. பரவாயில்லையே, கூட மெசேஜ்ல மிஸ் பாக்குறாங்களே. நேத்து 10 மணிக்கு இன்டர்நெட்டுக்கு நான் வரவே இல்ல. 10 மணி யாராவது கவனிச்சீங்களா? நஃபீலா மட்டும் தான் கவனிச்சிருக்கா. 10 மணிக்கு பிறகு நான் ஆன்லைன் வரவே இல்லன்னு. ஏன் மிஸ் நான் நோட் பண்ணேன். நீங்க நோட் பண்ணீங்க. பிறகு உங்களோட மிஸ்டர் ஞாபகத்துக்கு வந்துட்டாரு. பிறகு ஒண்ணும் ஸ்டார்ட் பண்ணல. மிஸ் படப்பக்கட்ட ஞாபகத்துக்கு வந்துட்டாரா? அவரே டக்குன்னு பயந்துட்டீங்களா? ஹஸ்பண்ட கண்ட ஒரு பயத்துல தான் சுவி இருக்காரு. வீரசாமி மாதிரி இருக்காரு அவரு கூட. நெப்போலியன் மாதிரி. நான் நெப்போலியன் மாதிரி தான் இருக்காரு. சுவி சிரிக்குது. இந்த ஜெவி சிரிக்கு. ஜெவி கண்டதேடா. A snake. Radha saw a snake. She started. நகுலாவும் படிக்குதுடா. கொஞ்சம் நான் சொல்ற நேரத்துல வாய மூடிருங்க. Radha saw a snake. Radha saw a snake. She started crying. She started crying. She started crying. She hit it. She hit it with a stick. அப்ப ராதா ஒரு பாம்பை கண்டாள். அவள் அழத் தொடங்கினாள். அவள் அதை தடியால் அடித்தாள். Radha saw a snake. She started crying. She hit it with a stick. இந்த இடத்துல என்ன எல்லாம் ப்ரோனவுன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். She, it, she and it. She வந்து எதற்கான ப்ரோனவுன்? ராதா. ஷீன்றது ராதாவுக்கான ப்ரோனவுன். இந்த இட்ன்றது எதுக்கான ப்ரோனவுன்? ஸ்னேக்குக்கான ப்ரோனவுன் வந்து இட். அது புரியுதா? எஸ் மிஸ். பீட்டர், அன்பு எல்லாம் புரியுதாடா? ஓ மிஸ். விஜயகாந்த் காணுமா? ஆமா, நான் சொல்லுங்கடா. அப்பதானே எனக்கு இந்த கிளாஸ் கொண்டு போக முடியும். எல்லாம் அப்படியே டம்மி பீஸ்கள் மாதிரி உட்கார்ந்தா எனக்கு ஒண்ணும் தெரியாது. மைக் ஒன் மைக் டூ எல்லாம் வந்து போகுமா? மைக் ஒன் மைக் டூ தவிர மத்த யாராவது பேசுங்க. அதானே பா, பேசினாதான் வாயிலே அடிச்சு ஆஃப் பண்ணிடுவாங்களே. The sun rises in
the east. The sun rises in the east. மைக் 5 இதே மாதிரி தான் இருந்தது. நான் தான் மைக் 5 பிடிச்சு இழுத்துட்டு வந்தேன். இப்ப ஏண்டாவா இழுத்துட்டு வந்தேன். அது வந்து பம்மி கொண்டு தான் இருந்தது. சொந்த செலவுல சொந்த செலவுல சூனியம் வைக்கிறது. The sun rises in the east. The sun rises in the east. It sets. It sets in the west. Sun rises in the east. It sets in the west. சூரியன் கிழக்கில் உதிக்கும், அது மேற்கில் மறையும். அப்ப இந்த இடத்துல ப்ரோனவுன் எது? எதுக்காக பயன்படுத்தப்படுது? சூரியனை குறிக்கிறது வந்து அது என்ற இந்த இட். அது புரிகிறதா? புரியுது. The sixth one. Sixth one. Ram, Rahim, and Paul. Ram, Rahim, and Paul. Ram, Rahim, and Paul study together. எப்படி மொத்தமே படிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கடா. நீங்களும் இருக்கீங்களேடா. மத வெறி பிடிச்ச அலையிலேயே பாடா 3 பேர் ஒன்னா இருக்கிறாங்க. நல்லவங்களா கெட்டவங்களா? எழுதும்போது எழுதுனாங்க மிஸ். யாருக்கு தெரிய போகுது? நாங்களே கூடவே பால் இருக்காருல்ல மிஸ், பால். சோ அதனால பால் அல்ல இது, பால் அல்ல இது, பால். பால். இந்த பால் அதான் மிஸ். இந்த பாலை குடிக்கிறான்னு நினைச்சீங்களா? எங்க போனாலும் சாப்பாடு பால். நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் அலையுது இந்த பிள்ளைங்க. அந்த பால் பால் Ram, Rahim, and Paul study together in the same school. In the same school. ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. Ram, Rahim, and Paul study together in the same school. ராமும் ரஹீமும் பாலும் ஒரே பாடசாலையில் ஒன்றாக படிக்கிறார்கள். Right? They go to school. They go to school together every day. Every day. They go to school together every day. அவர்கள் ஒன்றாகவே தினமும் பாடசாலைக்கு போகிறார்கள். Ram, Rahim, and Paul study together in the same school. They go to school together every day. இந்த இடத்துல pronoun எது? எதை குறிக்கிறது இந்த they என்று சொல்கின்ற பதம்? ராம், ரஹீம், பால் இந்த 3 பேரையும் தான் இந்த they என்று சொல்கின்ற pronoun குறிக்கின்றது. Is that clear now? Yes. Yes, please. Yes. Very clear? Yes. Is that very clear? Very, very clear. Very, very clear. இனி pronoun மறப்பீங்களாடா? No, miss. நோ போடுவீங்கடா. அதுக்கு பிறகு அங்க அட்வான்ஸுக்கு வந்ததுக்கு பிறகு மறந்தீங்களோ? I think miss என்று சொல்லிருக்கோம். அதுக்கு பிறகு நான் பொறுப்பு இல்லை, அவற்றுக்கெல்லாம் நான் பொறுப்பு அல்ல. கவுன கீழே எடுங்க, மேல போங்க டீச்சர், மேல போங்க டீச்சர், மேல ஒரேடியா போயிருங்க டீச்சர், கீழே வாங்க டீச்சர். சொல்ல தாங்க இல்ல மிஸ் 3 நேரம் மேல. அதான்
அதான். Right. இப்ப எடுங்கடா டியூட்டர். மேல ஒருக்கா போ என்ன சொல்றீங்களா? டீச்சர், கொஞ்சம் மேல எடுங்க டீச்சர், நான் எடுத்து அவன் அடே சாரணி உண்மையிலே வச்சு சொல்லி இருக்குடா. நான் நினைச்சேன் அது சும்மா கொஞ்சம் மேல, நாங்களும் அப்படி கொஞ்சம் மேல. நான் ஓகே. நினைச்சேன் ஏதோ போயிட்டு இவர்கள் உண்மையிலேயே சொல்லிடுது அந்த பிள்ளை. ஐயோ ஐயோ. இப்ப சரியா? ஓ, சாரணி சேர்ந்த பிள்ளைகளோட உஷாரா இருக்கணும். யார்டா ரேடியோ போடுறது? கலக்கு. கிளாஸ்ல உட்காந்து ஏச்சு வாங்க போறீங்க யாரோ என்னட்ட இப்ப. சரியா சும்மா தான் சுமதி? இது சரியா? வாங்குறீங்க. சுமதி சரியா? சுமதி 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 அக்கா நான் எழுதிட்டு விடுறேன். Miss, Ashoka was the great king. He fought a battle of Kalinga. And he fought a battle of Kalinga and அவர் கலிங்க போரில் போரிட்டார். அப்படியா மீனிங்? மகராஜினி மிஸ், Yes. குட் ஈவினிங். He bought a battle of Kalinga. Yes, போரிட்டார். மிஸ் இஸ் ஸ்டில் ஹியர். மகராஜினி மிஸ். சரியா எழுதிட்டீங்களா? ஓம் 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 டீச்சர். விட்டு கீழே எங்க மிஸ் ஸ்கிரீன் ஷாட் எடுக்கிறோம். கிரீன் ஷாட் எடுங்க டாக்டர். கீழே நாங்க எடு. கைப்பட எழுதியிருப்போம் மிஸ். கைப்படவே எழுதிட்டீங்க. எழுதியது பீட்டர் ஒரு பெரிய ஆள்டா. பீட்டர் பீட்டர் எல்லாம் அன்பு. வேற யாருங்க இருக்கா? யஷ் இருக்கானா? அவங்கள ஒற்றுமைக்கு ஒரு சிகரமா சொல்லலாமா? பீட்டர் அன்பு. யார்டா அப்படி இருக்கா? வராது இல்ல, இல்ல அப்படி வராது. சுபாஷ் இருக்கான். சுபாஷ போடுமா? மைக் 1 மைக் 2 மைக் 3 Miss, மாதிரி. வேணாண்டா மைக் அதவங்கள சேர்க்க கூடாதா? அவன் விரட்டிடணும். Sixth questionல ஸ்கூலும் ப்ராப்பர் நான் தருவேன். என்னம்மா? சிக்ஸ்த் சென்டென்ஸ்ல ஸ்கூலும் ப்ராப்பர் நான் தருவேன் மிஸ். ஸ்கூல் எப்படிம்மா ப்ராப்பர் நவுனா வரும்? பாடசாலைன்றது ஒரு பேரா? இந்த மூணு பேர்த்துட அப்பாட பேர் பாடசாலையா? இந்த மூணு பேரு பெற்ற ஜீவனிதா? அது பாபா மிஸ். பாவம். பாபா வரதா என்ன? பவிஷ்கா, இந்த மூன்று பேரையும் பெற்ற ஜீவன் பேர் தான் இந்த ஸ்கூலா? பவிஷ்கா பாத்தீங்களா? இல்ல மிஸ். அப்ப பாடசாலை பேரா? எப்படி ப்ராப்பர் நவுனா வரும்? நல்ல நேரம் பாம்ப ப்ராப்பர் நவுனான்னு கேட்காம போனீங்களேடா. அந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டேன். புவியரசி வருது போகுது வருது போகுது. புவியரசி ரைட். இப்ப டியூட்டர் டியூட்டை எடுங்கள். பவிஷ்கா ஒரு பொம்மை படம் போட்டிருக்குடா. அதுவே இப்பதான் அது பாத்தீங்களா? கதைக்குது மிஸ். இப்படி செய்யுது. அது கதைக்குது மிஸ். உங்களுக்கும் போடலாம் மிஸ். அப்படி என்ன மாதிரியே ஒரு பொம்மை போட்டிருக்கு. என்னத்தான் வரைஞ்சு வச்சிருக்கோம்? உங்களுக்கும் போடலாம் மிஸ். கதைக்கும் போது அதுவும் கதைக்குது மிஸ். அது எப்படிடா? வீடியோல கண்ணெல்லாம் மாட்டுது. அப்படியா? உங்களுக்கும் போடலாம். என்ன செய்ய அப்படி யோசனை? வாயில விரலை வச்சுக்கொண்டு இப்படி ஊட்டுறாங்களே இவங்க, நம்மள மிஞ்சுவாங்களோ? உங்களுக்கு மாறி. ரைட். ப்ரோனவுன்ஸ் டியூட் எடுங்க. சப்ஜெக்டிவ் அது பாருங்க, ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு டேபிள் தரப்பட்டிருக்கு. சப்ஜெக்டிவ் அப்படின்னு இருக்கு. சப்ஜெக்டிவ்ல ஐ, நான். சப்ஜெக்டிவ் நான். அது அப்ஜெக்டிவா மாறுற நேரம் மீ அப்படின்னு மாறும். மீ. அந்த தமிழ்ல வந்து என்னை, எனக்கு அப்படின்னு மாறும். அதே பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல வார நேரம் எனது அப்படின்னு மாறுது. அப்ப இன்னைக்கு அங்க அட்வான்ஸ்ல பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ், ரிஃப்ளெக்சிவ் எல்லாம் தெரியாம இருந்தாக்கள் பாருங்க.
பொசசிவ் அட்ஜெக்டிவ் அதுல வந்து மை அது எனது அப்படின்னு மாறுது. பொசசிவ் ஆகுற நேரம் மை அதாவது என்னுடைய எனக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சொல்றது வந்து பொசசிவ். அவன் யார் மேலேயாவது பொசசிவ் அவங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்றது வந்து பொசசிவ் மைன் என்னுடைய வர்றது. அடுத்து ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்றது மை செல்ஃப் அதாவது நானே என்னைய தன்னை பற்றி சொல்றது வந்து ரிஃப்ளெக்சிவ். அப்ப ரிஃப்ளெக்சிவ் வந்து நானே என்னைய மை செல்ஃப். அடுத்து சப்ஜெக்டிவ்ல வர நேரம் வி நாங்கள் அப்படின்னு வந்தா நாங்கள் அது அப்ஜெக்டிவா வர நேரம் அஸ்ன்னு மாறுது. அப்ப அது எங்களுக்கு எங்களை அப்படின்னு மாறுது. எங்களுக்கு எங்களை அப்படின்னு மாறுது. பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஆகுற நேரம் ஆ அதாவது எங்களுடைய அது அவர் அப்படின்னு வாசிக்காதீங்க அதையும் ஆன்னு தான் வாசிக்கணும். ஆ அந்த HOUR ஆன்னு வாசிக்கிற மாதிரி இதையும் நாங்க ஆன்னு தான் வாசிக்கணும். ரைட். அப்ப ஆ எங்களுடைய ஆஸ் ஆஸ்ன்றது பொசசிவ் எங்களுடையதே எங்களதே அப்படின்னு வருது. அது ரிஃப்ளெக்சிவ் ஆகுற நேரத்துல ஆ செல்ஸ் யார்டா கொட்டாய் விடுறது சுபி சிக் ஆ செல்ஸ் நாங்களாகவே எங்களையே நாங்களாகவே எங்களையே அப்படின்னு மாறுது. அடுத்து ஹி ஹி என்றது அவன் அல்லது அவர் ஆப்ஜெக்டிவா வாரம் ஹிம். தமிழ்ல வந்து அவரை அவருக்கு அப்படின்னு வருது. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல ஹிஸ் அதாவது அவருடைய அப்படின்னு வருது. பொசசிவ் அட்ஜெக்டிவ் அவருடைய. பொசசிவ் ஆகுற நேரம் அவருடையதே அவருடையது அவருக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சொல்றது. நான் என்னுடைய கணவருக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சொல்லுவந்தனே அது அவருடைய அவர் அந்த பொசசிவ்ன்றது ஒரு ஒரு அந்த தனக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சொல்றது வந்து பொசசிவ். அடுத்து ரிஃப்ளெக்ஸ்ல வர ஹிம்செல்ஃப் அதாவது அவராகவே அவரையே அப்படின்னு மாறும். அடுத்து ஷீ அவளாக இருந்தால் ஆப்ஜெக்டிவ்ல வர நேரம் ஹ அதாவது அவளை அவளுக்கு அப்படின்னு வருது. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல ஹ அதாவது அவளுடைய அப்படின்னு மாறுது. பொசசிவ்ல ஹர்ஸ் அவளுடையது அவளுக்கு மட்டும் சொந்தம் வருது. ரிஃப்ளெக்சிவ்ல ஹர் செல்ஃப் அதாவது அவளாகவே அவளையே அப்படின்னு வருது. அடுத்து சப்ஜெக்டிவ்ல வந்து தே அவர்கள் அப்ஜெக்டிவ் ஆகிற நேரம் தெம் அதாவது அவர்களை அல்லது அவர்களுக்கு அப்படின்னு வருது. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல பாரம் தே அதாவது அவர்களுடைய அப்படின்னு மாறுது. பொசசிவ்ல தேஸ் அதாவது அவர்களுடைய தேன்னு வருது. ரிஃப்ளெக்சிவ்ல தெம் செல்ஸ் அவர்களாகவே அவர்களையே அப்படின்னு மாறுது. அடுத்து சப்ஜெக்டிவ்ல வந்து யூ அது வந்து நீயாக இருந்தால் அப்ஜெக்டிவ்லயும் யூ தான். அது சப்ஜெக்டும் அப்ஜெக்டும் மாறாது. யூனா யூவே தான் இருக்கும். அப்ப யோ யூ அதாவது உன்னை அல்லது உனக்குன்னு மாறுது. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல யோ அதாவது உன்னுடையன்னு வருது. பொசசிவ்ல யோஸ் உன்னுடையதேன்னு வருது. ரிஃப்ளெக்சிவ்ல யோர் செல்ஃப் அதாவது நீயாகவே உன்னையே அப்படின்னு. அடுத்து யூ வந்து நீங்களாக இருந்தால் ஆப்ஜெக்டிவ்ல வந்து உங்களை உங்களுக்கு அப்படின்னு வருது யூ. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல யோ அதாவது உங்களுடையன்னு வருது. அது பொசசிவ்ல யோஸ் உங்களுடையதே அப்படின்னு வருது. ரிஃப்ளெக்சிவ்ல வந்து யோர் செல்ஃப்ஸ் நீங்களாகவே உங்களையே அப்படின்னு மாறுது. ரைட். அடுத்து பாருங்க ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ் நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அப்ப அந்த இடத்துல ஐன்னு வருது. ஐ ஐ ஆம் அப்படின்னு இருக்கனால நான். தே செலக்டட் மீ அப்ப அந்த இடத்துல அது ஆப்ஜெக்டா மாறுது. ஐ வந்து அங்க மீயா மாறுது. அவர்கள் என்னை தேர்வு செய்திருக்கிறார்கள் அவர்கள் என்னை தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு மாறுது. அடுத்து தே வில் இன்வைட் மீ அவர்கள் எனக்கு அழைப்பு விடுப்பார்கள். தே வில் இன்வைட் மீ அவர்கள் எனக்கு அழைப்பு விடுப்பார்கள். ஹி இஸ் மை டீச்சர் அவர் என்னுடைய ஆசிரியர். அப்ப மைன்னு சொல்றது வந்து என்னுடையன்னு வருது. திஸ் ரூம் இஸ் மைன் அப்ப இந்த அறை வந்து என்னுடையதே இந்த அறை என்னுடையதே அப்படின்னு வருது. ரைட். அடுத்து மைன் இஸ் ஸ்மால் என்னுடையது சிறியதாகும் என்னுடையது சிறியதாகும். மைன் இஸ் ஸ்மால். I looked at myself in the mirror. I looked at myself in the mirror. அப்ப நான் என்னையே கண்ணாடியில் பார்த்தேன். I looked at myself in the mirror. நான் என்னையே கண்ணாடியில் பார்த்தேன். அடுத்து we have read this book.
நாங்கள் இந்த புத்தகத்தை வாசித்திருக்கிறோம். வி அப்படின்றது நாங்கள்னு வருது. தே செலக்டட் அஸ், அங்க அஸ்ன்னு வர நேரம் அவர்கள் எங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு வருது. அடுத்து he helps us, அவன் எங்களுக்கு உதவி செய்வான். அவன் எங்களுக்கு, அந்த இடத்துல அஸ்ன்னு வருது, எங்களுக்கு அப்படின்னு வருது. திஸ் இஸ் our country, இது எங்களுடைய நாடு. அந்த இடத்துல ஆன்னு வருது, எங்களுடையன்னு வருது. திஸ் country is ours, இந்த நாடு எங்களுடையதே, எங்களுக்கு மட்டும் சொந்தம். ours is small, எங்களுடையது சிறியது. we help ourselves, நாங்கள் எங்களுக்கு நாங்களாகவே உதவி கொள்கிறோம். எங்களுக்கு நாங்களாகவே, யாரும் உதவிக்கு இல்லாட்டி எங்களுக்கு நாங்களே உதவி செய்து கொள்வது. ரைட், செல்ஃப். அடுத்து he watches cricket matches. he watches cricket matches, அவன் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பான். I saw him, நான் அவனை கண்டேன். அங்க himன்றது அவனைன்னு மாறுது. I told him, நான் அவனிடம் கூறினேன். This is his bag, இது அவனுடைய பை. This room is his, இந்த அறை அவனுடையதே. He blamed himself, அவன் தன்னையே குறை கூறிக்கொண்டான். himselfன்றது தன்னை. அடுத்து she gets up early, அவள் அதிகாலையில் துயில் எழுவாள். I met her, நான் அவளை சந்தித்தேன். I taught her, நான் அவளுக்கு கற்பித்தேன். I am her brother, நான் அவளுடைய சகோதரன். This book is hers, இந்த புத்தகம் அவளுடையதே. Hers is beautiful, அவளுடையது அழகானது. hers அப்படின்றது அவளுடைய அழகானது, beautiful. She cut herself with a knife, she cut herself with a knife, அவள் தன்னையே கத்தியால் வெட்டி கொண்டாள். அவள் தன்னையே, அப்ப தன்னை ரிஃப்ளெக்சிவ், அப்ப herself பண்றது தன்னை, அவள் தன்னையே கத்தியால் வெட்டி கொண்டாள். அடுத்து தேன்னு வருது. they help us, அவர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள். I saw them, நான் அவர்களை கண்டேன். I helped them, நான் அவர்களுக்கு உதவி செய்வேன். That is their teacher, அது அவர்களுடைய ஆசிரியர். This room is theirs, இந்த அறை அவர்களுடையதே. Theirs is small, அவர்களுடையது சிறியது. They blamed themselves, அவர்கள் தங்களையே குறை கூறிக் கொண்டார்கள். Excuse They me. blamed themselves. இது நாங்கள் வாசிக்கிறோம் மிஸ். நீங்க ஏன் வாசிச்சு ஸ்ட்ரெயின் பண்றீங்க? That's okay, that's கூப்பிட okay. ஒருத்தரையா வாசிக்க விட்ட வாசி. ஓகே மிஸ். ஓகே. நான் நினைச்சேன் அவங்க சொல்லிட்டாங்க. என்ன வாசிக்க போறீங்களா? பழமையா ஒவ்வொரு இதையும் ஒரு ஆள் வாசிக்கிற மாதிரி விடுங்க. வாசிங்க, டைம் நல்லா இருக்கு, நல்லா வாசிங்கடா. ஓகே, அதுல பாசிவ் வாய்ஸா வாசிங்க. வாசிச்சு தமிழ் அர்த்தத்தை சொல்லுங்க பாப்போம். எஸ் மிஸ், அப்படியே வாசிக்கிறேன். வாசிங்க. எங்க பட்ட வாசிங்க. இங்கிலீஷ் நீ ஆங்கிலம் அறிவாய். தேவையாடா? இது இழுக்குதுடா. You know I'm right guys. Please. Madam. Mic one. உம்முடைய இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் வெரி புவர். Wait miss. இல்ல மிஸ், நான் அப்படிதானே கேக்குது. மிஸ் எங்க மிஸ் இருந்தீங்க நீங்க எவ்வளவு நாளும்? ஏண்டா டாக்டர் மிஸ். I
told you. நான் தேவி எல்லாம் போச்சு வேணா தேவி வேணா தேவி எல்லாம் போச்சு கண்ணை வலிச்சு செத்தாலும் பரவாயில்ல, நானே வாசிக்கிறேன். வேணா நான் வாசிக்கிறேன். இந்த பிள்ளை பேசக்குள்ள நல்லா பேசுது, வாசிகள் படிச்சவங்க வாசி. என்னது? Miss, can நான் I நான் speak? வாசிக்கிறேன். மிஸ் கேன் ஐ ஸ்பீக்? பவிஷ்கா, பவிஷ்கா கேன் யூ? வாவ் நைஸ். Okay, பவிஷ்கா ஓகே பவிஷ்கா you come. know English. நீ ஆங்கிலம் அறிவாய். I saw Good. you. Pavishka, wait. Pavishka, there is a auntie called Nakula. She only hears and learn. Okay, so you have to consider about that and read it properly and say the Tamil words in a proper manner. Nalla proper சொல்லணும். Understood? Okay, miss. Okay. Okay, miss. அந்த புள்ள பேசுறதே பால்வாடி புள்ள மாதிரி இருக்கு. You know you know English. நீ ஆங்கிலம் அறிவாய். I saw you. நான் உன்னை கண்டேன். I told you. நான் உன்னிடம் கூறினேன். This is your phone. இது உன்னுடைய தொலைபேசி. This country is yours. இந்த நாடு உன்னுடையதே. Yours is beautiful. உன்னுடையது அழகானது. Do you sometimes talk to yourself? நீ சில நேரம் உன்னுடனே பேசிக் கொண்டிருக்கிறாயா? Good, very good, Pavishka. The modulation. very good. Pavishka, I'll train you, Pavishka. Pavishka, you come Miss with me, can I'll train you. So you have a nice modulation. Wow. மிஸ் கேன் ஐ Love. ஸ்பீக் மிஸ்? யார்டாது? மிஸ் சாந்தா மிஸ் Wi-Fi. Okay. மைக் ஃபைவ். Mike, come. யூ லேர்ன் இங்கிலீஷ். நீங்கள் ஆங்கிலம் படிக்கிறீர்கள். We saw you. நாங்கள் உங்களை கண்டோம். We invite you. நாங்கள் உங்களுக்கு அழைப்பு விடுத்தோம். Invited. Invited you. நாங்கள் உங்களுக்கு அழைப்பு விடுத்தோம். She is your manager. முகாமையாளர். This country is yours. Sui. நிறுத்தி She is ஒழுங்கா your வாசிக்கணும். She is your manager. She is your manager. அவள் உங்களுடைய முகாமையாளர். This country is yours. இந்த நாடு உங்களதே. Yours is beautiful. உங்களுடையது அழகானது. You நீங்கள் உங்களையே குறை கூறி கொள்கிறீர்கள். You blamed yourselves. You blamed yourself. Yes. You blamed yourselves. நீங்கள் உங்களே குறை கூறி கொள்கிறீர்கள். தேவி யூச்சா தெரிஞ்சிருச்சா? எஸ் எல்லாம் மறைந்து வைத்திருக்கிறார்கள் டீச்சர். எஸ் எல்லோருக்கும் இஷ்கு என்று தான் கேட்கிற தேவி. விளங்கிச்சு ஆனா விளங்கல. ஓகே. You blamed yourselves. நீங்கள் உங்களையே குறை கூறி கொள்கிறீர்கள். ரைட்? அந்த இடத்துல அடுத்து பசிவ்ல இருக்கு. வாசிக்கட்டா மிஸ் நான்? ஓகே. I watch TV. நான் டிவி பார்க்கின்றேன். I have been invited. எனக்கு அழைப்பு விடுவிக்கப்படுகிறது. விடுவிக்கப்படுகிறதா? வச்சிருந்தாங்களா? சாரி மிஸ். அழைப்பை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்களா? சாரி மிஸ். விடுவிக்கப்படுகிறது. I was admitted to hospital last night. நான் நேற்றிரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டேன். I am expected a lot of money. என்னிடம் நிறைய பணம் எதிர்பார்க்கப்படுகிறது. Okay. Can I read now? Yes, we watch TV. நாங்கள் டிவி பார்க்கிறோம். We have been invited. எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. We were admitted to hospital last night. நாங்கள் நேற்றிரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டோம்.
ம் we are expected a lot of money. ம் எங்களிடம் நிறைய பணம் எதிர்பார்க்கப்படுகிறது. ம் யார் இது? ஷாருவா? ஹம்சா. யாரு? ஹம்சா. ஓகே ஹம்சா. ரைட். ஓகே குட். அடுத்து ஹி. ஹி ஹி சரி, ஒரு ஆள் வாசி. வாசிக்கட்டா? யார் வாசிக்க போறீங்க? யார் இருக்குது? பீட்டர்? Miss, எஸ் யூ கேன் ரீட். he watches TV. அவன் டிவி பார்க்கிறான். எஸ். He has been invited. ம் அவனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. He ம் was admitted to hospital last night. அவன் ம் நேற்றிரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டான். He ம் is expect a lot of money. ம் அவனிடம் நிறைய பணம் எதிர்பார்க்கப்படுகிறது. ம் குட். அடுத்து ஷி. She watches TV. அவள் ஆ டிவி பார்க்கிறாள். She has ம் been invited. ம் அவளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. She was ம் admitted to hospital last night. அவள் ம் நேற்றிரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாள். She is ம் expected a lot of money. அவளிடம் நிறைய பணம் எதிர்பார்க்கப்படுகிறது. ம் குட். அடுத்து தே அவர்கள். They இது வந்து watch TV. அவர்கள் டிவி பார்க்கிறார்கள். They have been invited. அவர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. They were ஸ்லோ admitted to அவசரப்படாதீங்க. hospital last time. வெயிட் அவர்கள் வெயிட் வெயிட். டிஷாஜினி கொஞ்சம் மெதுவா வாசிச்சுட்டு மெதுவா தமிழ்ல சொல்லணும். அப்பதான் ஆட்களுக்கு விளங்கும். They மெதுவா were admitted to hospital last night. அவர்கள் நேற்றிரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். They are expected a lot of money. அவர்களிடம் நிறைய பணம் எதிர்பார்க்கப்படுகிறது. குட். வெரி குட். அடுத்து யூ. You watch TV. நீங்கள் டிவி பார்க்கிறீர்கள். You have been invited. உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. Good. You were admitted to hospital last night. அவர்கள் நேற்றிரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். You are expected a lot of money. உங்களிடம் நிறைய பணம் எதிர்பார்க்கப்படுகிறது. Good. Good, Nafila. Your reading has improved a lot. Good. I'm so happy for you. Thank you so much. Okay. Good. அப்ப இதான் இவ்வளவுதான் ப்ரோனவுன்ஸ். அப்ப இந்த ப்ரோனவுன்ஸ் இங்கோட நிக்காது. நீங்க அட்வான்ஸ்க்கு வந்ததுக்கு பிறகு இந்த ப்ரோனவுன் வந்து உங்களுக்கு முக்கியமா தேவைப்படும். ஓகே. அப்ப ப்ரோனவுன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் எங்க அப்படின்னு சொன்னா ரிலேட்டிவ் கிளாசஸ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. அந்த ரிலேட்டிவ் கிளாசஸ்க்கு வந்து இந்த ப்ரோனவுன்ஸ் முக்கியமா தேவைப்படும். எனக்கு ரெண்டு சந்தேகம் இருக்கு. என்ன? ப்ரோனவுன்ஸ் வந்து டென்சஸ்களோட தான் சேர்ந்து வருகிறதா? ப்ரோனவுன் வந்து டென்சஸ்களோட தான் இணைந்து வருகிறதா அப்படின்னு சொன்ன பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் டென்ஸ் அப்படின்னு இணைந்து வருகிறதா? இப்ப ஏன் வருதுன்னு சொல்லுங்க பாப்பா. நான் நான் என்ன சொல்ற நேரம் நான் நேற்று போனேன்னு தானே சொல்லணும். பாஸ்ட் டென்ஸ் குறிக்குது. பாலா விஷமாடுறாங்க. எனக்கு பால் கொடுத்துட்டு போறாடா. உங்களுக்கு எனக்கு பால் கொடுத்துருப்பாரு. சாப்பிட்டு இதை குடி அது போறாம பால் விளங்குதா? பால் பாதி குடிச்ச மாதிரி இருக்கு. பாதி குடிச்சிட்டு தான் கொடுத்திருக்காரு. அப்படித்தானே மிஸ் அதுதான் வருது மிஸ். ஆமா நான் தான் கோபால் சார் பால் மிஸ். அந்த பிள்ளை டவுட்டா கிளியர் பண்ணுங்க மிஸ். மிஸ் அவங்க உள்ளது என்ன சொல்றாங்க மிஸ்? நான் இல்லங்க. இல்ல அந்த டவுட் கேட்டாங்க. நான் கேட்டது என்னன்னா ஃபர்ஸ்ட்க்கு வந்து இந்த ப்ரோனவுன்ஸ் வந்து டென்சஸ்களோட இணைந்து வர ஒரு வாக்கியங்கள் சொல்லுங்க. நான் நேற்று போனேன். I went yesterday.
அப்ப ஓகே அது present புரிஞ்சு எப்படி வரும்? She went to the hospital last night. அப்ப நேற்று அவ வைத்தியசாலைக்கு போனாள். She was admitted to hospital last night. அவள் நேற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாள். passive, அது passive. அப்ப அந்த passive-ஓடையும் tenses-ஓடையும் pronoun கலந்து உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? passive எல்லாம் படிக்கிற நேரம் he she எல்லாம் நான் வேற ஒன்னு அப்படியே சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இல்லையா? அது யாரு அப்படின்றது? ஏய், ஞாபகம் இல்லையா? அந்த passive வர நேரம் he வந்து him ஆகும், she வந்து her ஆகும், யூவாவே தான் இருக்கும். ரமேஷ் சுரேஷ் எல்லாம் மாற மாட்டாரு. நான் passiveல சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இல்லையா? அதுதான் நான் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் தானே, அதை பார்த்துட்டு மாட்டேன். ஓ அப்படி. ஓகே ஓகே. அப்படியோ உங்களை செக் பண்ண நீங்க உஷாரா இருக்கிறீங்களா? என்ன என்ன செக் பண்ண? உஷாரா இருக்கு. உஷாரா தான் அலர்ட் ஆறுமுகம். அலர்ட் ஆறுமுகமா இருக்கிறேன் நான். அலர்ட் ஆறுமுகம் தான் நான். ஓகே. டென்சஸோடையும் passive voice-ஓடையும் சேர்ந்து தான் எப்பயும் இந்த ப்ரோனவுன் வரும். சரியா நஃபீலா? புரியுதா? நீங்க passive இப்ப இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு 10 மணிக்கு நாங்க வந்து டென்சஸ் தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன். டென்சஸ் படிக்க விருப்பமானாக்கள் அங்க வாங்க. அதுக்குதான் இப்ப சமைச்சு வச்சுட்டு அடுத்தது வந்து இப்போ இந்த ப்ரோனவுன் சொல்றீங்க, அது அப்ப ஸ்போக்கன் இல்ல he she அது வந்து ஒரு பெயரை குறிச்சு வர மாதிரியா? ப்ரோனவுன்ஸ் என்றால் என்ன? ப்ரோனவுன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு பேர். இப்ப நஃபீலா அப்படின்னு சொல்றத நான் வந்து நஃபீலா கால் பண்ணுனா, நஃபீலா எனக்கு கால் பண்ணுனா, நஃபீலா கிளாஸுக்கு வந்தா, நஃபீலா எனக்கு மெசேஜ் போட்டான்னு சொல்றதை விட நஃபீலா என்னுடைய மகள், ஓகே, நஃபீலா இஸ் மை டாட்டர்னு சொல்றேன். நஃபீலா இஸ் மை டாட்டர், she called me in the morning, she calls me whenever she gets time. அந்த இடத்துல ஷீன்னு சொல்றேன், நஃபீலான்னு சொல்லாம. பட் நஃபீலான்றது ஒரே ஒருத்தர் தான் யூஸ் பண்ணிட்டு நஃபீலாவுக்கு பதிலாக ஷீன்னு போன. ஐ லைக் நஃபீலா, ஐ லைக் நஃபீலா வெரி மச். ஷீ லைக்ஸ் மீ, அவளுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவளை பிடிக்கும். ஐ லைக் ஹர், அவளை எனக்கு பிடிக்கும். அப்ப அந்த அவள், அவளை, அவள், நான், அது எல்லாமே வந்து இந்த இடத்துல ப்ரோனவுன். இந்த நஃபீலாவுன்ற பெயருக்காக நான் யூஸ் பண்ணுகின்ற வார்த்தைகள் தான் அந்த ஷீ ஹா எல்லாம். புரியுதா? அதான் ப்ரோனவுன். இப்ப ராம் அப்படின்னு சொன்னா ராம், ரஹீம் அண்ட் பால் ஸ்டடி டுகெதர் இன் தி சேம் ஸ்கூல். அவ்வளவுதானே சொல்லி கொடுக்குறேன். நல்லா தானே சொல்லி கொடுக்குறேன் இல்லையா? ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகணுமோ தெரியாது. அட்டிச்சேன்னு சொல்லி கொடுக்கலையே. அந்த பிள்ளை பைத்தியமா நான் பைத்தியமான்னு எனக்கு தெரியலடா. சரி, ஓகே. எனிவே நஃபீலா இதான் ப்ரோனவுன். நஃபீலா நீங்க ரெக்கார்டிங் பார்த்தா இதான் ப்ரோனவுன். ஒருத்தருடைய பெயருக்காக அவருக்கு சொல்றதுக்கு அதுக்கு பதிலாக நாங்க யூஸ் பண்றதெல்லாம் ப்ரோனவுன். ஓகே, புரிந்ததா பீட்டர்? அன்பு புரிந்து விட்டது. இனி அட்வான்ஸுக்கு வருவீங்க. அங்க வந்து ஏதாவது பிழை விட்டா அடி இல்ல, நேர வெட்டுறது. வாழ்வா சாவான் ஏற்கனவே இருக்கு. இதாலதான் உங்களோட இதால மிஸ் வந்து நாங்க ஒரு டவுட் கேட்கறது இல்ல. இப்படி பயங்காட்டி வச்சுக்கொள்ளும். பயம்லாம் படுவீங்களா நீங்க? அடடே, தெரிஞ்சுக்கிட்டே நல்லா போச்சுடா. பயப்படுற முகம் அது என்ன பயம்தான். எப்படியுமே என் ஹஸ்பண்ட கண்டோனே படிக்கிறீங்களா? சரி, என்ன விட்டுருங்க. அப்படி சாரி சுய் போறீங்களா? நான் டிரைவர் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அவ்வளவுதான்.
என்ன உங்களை கண்டு ஷாக் கண்டா ஆயிட்டாரோ? மிஸ் சொக்கா இருப்பேன். அப்படியா இருக்குமோ? என்ன கண்டு ஷாக் ஆயிட்டாரோ? அப்படியா இருக்குமா வாசி? நீங்க ஷாக் ஆயிட்டீங்களா என் வாசி? மகளே சொன்னா இல்ல மிஸ், இல்ல மிஸ், நான் என் சை ஆயிட்டேன் மகளே மிஸ். உங்களை சொன்னவா பார்த்து வெக்கம் ஆயிட்டேன் சார். இல்ல உங்களோட மிஸ் மகன் என் என்ன சொன்னவா? மகள் சொன்னவா நீங்கள் டெரரா இருக்கிறீங்களா இதுல பார்க்க டெரரா இருக்கிறீங்களா நீங்க இதுல பார்க்க உங்களை நேர்ல பார்க்க டம்மி நேர பீஸ் மாதிரி இருக்கிறீங்களா? பார்த்த மாதிரி சிரிச்சு கொண்டே இருக்கட்டுமா? எவ்வளவு நல்ல மிஸ் இதுல பார்க்க டெரரா கிடக்கும். எவ்வளவு நேர்ல அடி வாங்கினாலும் பாக்குறப்ப சிரிச்சு கொண்டே இருந்தனாமா? நேர்ல பாக்கல சிரிச்சு கொண்டே இருந்தனா? இவனை பாருங்க, அதான் மிஸ். நேர்ல பார்க்க டம்மி பீஸ் மாதிரி இருந்தானா இவனுக்கு. நேர பார்க்க நீங்க நல்லா இருக்கிறீங்களா மிஸ்? அப்படி சொல்றாங்க. போன்ல பார்க்க நான் சொல்ல மிஸ், அவங்களோட மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணனா. நான் பார்த்த உடனே எனக்கு நான் வந்து போக்கிரி படத்துல தலைவர் போயிருக்கிறது, டேய் நீங்க எல்லாம் டிரைவராடா. பாருங்க வாசுகி அவ்வளவு எப்படி பேசுறாருன்னு. போக்கிரி படத்துல அந்த இந்த பீஸ்ட் படத்துல வில்லன் நீ எல்லாம் வில்லனா? உமர் ஃபரூக். இல்ல இவளுக்கு விளங்கல சுவி, இவள் விளங்கல. சின்ன பிள்ளை. தலைவர் தான். எனக்கு விளங்கிச்சு. ஜெவிக்கு உலக இல்ல. ஜெவிக்கு விளங்க. ஜெவி சின்ன பிள்ளை. ஜெவியை விரட்டுங்க முத வெளியே. அது டியூப் லைட் மிஸ். 10 முடியும் போது கிளாஸ் சின்ன பிள்ளை எல்லாம் சேர்க்க கூடாது மிஸ் இதுக்குள்ள. சின்ன பிள்ளை எல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம். போங்க போங்க. ஓகே ஓகே ஆயா. மிஸ் ஓகே ஆயா. பாத்தீங்களா? ரைட்டா. ஓகே, நான் போய் சாப்பிட்டு மருந்து குடிச்சிட்டு 10 o'clock கிளாஸ். இன்னைக்கு சரியா 10க்கு ஸ்டார்ட் பண்ண. ஏன்னா புது பிள்ளைங்க, என் ஹஸ்பண்ட் மில்க வேற குடுத்துட்டு போயிட்டேன். இப்ப என்ன செய்ய? தொலைவோம் தொலைவோம். ஆமா, கொடுத்த பாலை குடிச்சு தொலைவோம். மிஸ் கொஞ்சம் என்ன என்ன அகத்தியில இருக்குல்ல மிஸ்? எஸ், அத பால்ல போட்டு குடிக்கிறதா? அகத்தியில கொஞ்சம் கூட பாவீங்கன்னா மிஸ் அந்த புண்ணெல்லாம் மாறிடும். ஆமா. ஓகே. விட்டவங்க மிஸ் அந்த கப்சா அக்காமாவாலாவா அந்த இன்சூரன்ஸ் எடுத்து புளிக்கல சொல்ற வேலை சொல்லுவாங்க. பிடிச்சு போகுது கடையை. பாம்பு வடிக்க வேண்டும். பாம்பு கட்டி போட்டு சட்டையில் வடிக்க வேண்டும். ஏய், என் ஹஸ்பண்ட் ஒரு பாசத்துல அவர் பாதி குடிச்ச பாலை கொண்டு வந்து தந்துட்டு போயிருக்க. அது அக்கா மாலா கப்ஸின்றீங்களே. அதேதான் குடிக்கலாம் இருந்திருக்கும் போல தந்துட்டு போயிரு. அதான் சொல்றேன். அதான் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா 10 o'clock கிளாஸுக்கு வந்துக்க மாட்டீங்க. அதான் ஆமா பீட்டர். இந்த பீட்டருக்கு மட்டும்தான் இந்த மேல இருக்க அன்பு. அன்புக்கு அன்பு கொஞ்சம் கூட இல்ல. 9:49 10 மணி வரைக்கும் காய்ச்சிட்டு போங்க. எங்களுக்கும் இருக்கு. சாப்பிடணும். ஓகேடா, நான் வரேன் 10 மணிக்கு நான் கிளாஸ். ஓகேடா, பை. Thank you so much. அப்ப நாங்க அங்க போய் கடையை திறக்கிறோம். அரே அங்க வராங்கடா. புது கிளாஸ்டா, வந்து மானத்தை வாங்க. அப்ப ஸ்போக்கன் இல்லையா மிஸ்? ஸ்போக்கன் கிளாஸ் இல்லையோ? அது எத்தனை மணிக்கு மிஸ்? தன்மானன் இருக்காரே, அவரோட போய் சேருங்கடா. அவர் எங்க மிஸ் கேர்ள்ஸ் மட்டும் தான் சேர்க்கிறாரு, பாய்ஸ் சேர்க்கிறாரு இல்லையா? போட்டு போன உடனே சேர்த்துருவாரு. அவர் இன்னைக்கு பேசுறாரு மிஸ் கேர்ள்ஸோட. ஓகே ஓகே, பை. லவ் யூ ஆல். பை பை.